நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு, திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்கள் இனிமேல் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இனிமேல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். கண்ணா பின்னன்னு கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ கவனமாக இருங்க, ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த வார ராசி பலனில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், வேலையில் கவனமாக இருங்க. அடிக்கடி லீவ் எடுக்கிறது, லேட்டாக போகிறது, சில விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் சமநிலையாக பார்க்குறீங்க, எல்லாரும் அதே மாதிரி பார்ப்பாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் தராசு மாதிரி எந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் நீங்கள். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மற்றவங்களும் உங்களை நினைக்கணுமா? இல்லை, நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, என்ன ஏது, அது அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப அரிது. அதனால் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் இப்போ இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப உங்கள் கையில் தான் இருக்குது. முதல் விஷயமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுலேயே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்னென்னா எப்படின்னு. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் நல்லா ஒரு மதிக்கக்கூடியவர்கள், நல்ல உறவை மேம்படுத்துவவர்கள், யாருக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட மாட்டீங்க. அப்படியே கொஞ்சம் பாலிஷாக. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்குது, சித்திரை நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. இதில் இந்த சித்திரை துலாம்லாம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அடிபட்டு வந்தாச்சு. சித்திரை துலாம்லாம் விசாகம் நாளாம் பார்த்தா அப்படியே பேலன்ஸ்டாக போயின்னு இருக்காங்க. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி கொஞ்சம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது, கவனமாக இருங்க. எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்டாக கொஞ்சம் ஒரு இதுவாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நல்லது. 79% வரைக்கும் இந்த வார ராசி பலனில் சாதகமாக இருக்குது. 21% கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, கவனமாக இருங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் முதுகு வலி, இடுப்பு வலி, சிறுநீரக பிரச்சனை, அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இந்த வாரத்தில் டீஹைட்ரேஷன் சொல்லப்படுற இந்த பேதி ஆறுது, திடீர்னு ஏதாவது ஒரு முக்கியமாக ஏதாவது பிரயாணத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பேதி ஆகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதாகி உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஒன்று.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்திலே அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. கிளைண்ட் டீலிங்லாம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. வேலை விஷயத்துலலாம் சிறப்பாக இருங்க. வேலையில் கண்ணும் கருத்துமா இருங்க. வேலையை விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. விடணுங்கிற எண்ணத்துலலாம் கை விட்டுருங்க. ஏன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும். இனிமேல் தான் உங்களை க்ளோஸ்லி தே வில் வாட்ச். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இதுக்கப்புறம் தான் தே வில் க்ளோஸ்லி வாட்ச். கொஞ்சம் பெசர்னா கூட பிரச்சனை. அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டிரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். உங்கள் பேச்சால் வீட்டில் அமைதி திரும்பும். நீங்கள் பேசுனீங்கன்னு வீட்டில் சில அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்லாட் அவுட் ஆகிடும். கவலைப்படும். யுவர் வேர்ட்ஸ் கேன் ரிஸ்டோர் பீஸ் அட் த ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கு. தம்பதிகளின் இனிமையான நேரம். அதே போல் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் புதிய உறவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் மலரும். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சமரசம் மூலம் நல்ல முடிவு கிடைக்கலாம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக விவாகரத்து கேஸ்லலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சில விஷயத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் வரும். அதாவது இடப்பிரச்சனை வரும். நிலம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருப்பாங்க. பிரச்சனை ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. ரெண்டாவது, செட்டில்மெண்ட்டுன்னு வரும்போது சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இப்போ டிமாண்டு நிறைய வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் லீகல் மேட்டர்ஸ் மூவ் ஸ்லோலி பட் ஃபேவரபுளாக சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிமாண்டிங்கிறது இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. துலாம் ராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சென்னை வாசியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோவிலில் சுக்கரேஸ்வரர் சன்னதின்னு தனியாக இருக்குது. சுக்கரேஸ்வரர் சன்னதினே தனியாக இருக்குது. ஸோ அந்த சன்னதியில் சுவாமிக்கு நெய்தீபம் ஏற்றுறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதே போல் இல்லை சென்னை வாசி இல்லாமல் வேறு ஊரில் இருந்தெல்லாம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றுங்க. சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருக்காங்க. டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா சில பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணினா நீ போவ, என்ன ப்ராப்ளம் பண்ணினா நீ அங்கேருந்து கிளம்புவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஆளுங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கவனமாக இருங்க. சித்திர நட்சத்திரம், துளாராசி எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை கவனமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும். எதை சமாளிக்கிறது எதை கொடுக்கறதுன்னு இருக்காது. மனசு அப்படியே ஒரு நிலைப்படாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ சித்திர நட்சத்திரம், துளாராசி கொஞ்சம் கவனமாக அடி எடுத்து வைங்க. இந்த வாரத்தில் ரொம்ப ஹார்ஷாக யார்கிட்டையும் பேசாதீங்க. கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்க. சிறப்பாக இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். யாரையும் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும். சில பேருக்கு 1, 2, 3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது. என்றைக்குமே அருள் எல்லாருக்கும் அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தைப்படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.